டேய் 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 நீ எங்கள் அண்ணனை ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றி தான் கூட்டு போயிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து இப்போ ரோட்டில் வழி மறித்து காரை நிறுத்தி இப்போ சக்திவேல் கேள்வி கேட்கும் பொழுதே வந்து கதிர் வந்து செம்ம கடுப்பாயிட்டு வந்து இப்போ இந்த பாருங்கள் அதெல்லாம் ஏற்கனவே எல்லா விளக்கத்தையும் கொடுத்தாச்சு. திருப்பி இதே கேள்வியை இதே விஷயத்தை பற்றி பேசாதீங்க, இதை பற்றி நான் பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. நான் கேட்டால் நீ பதில் சொல்லி தான்டா ஆகணும். ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ காசு ஆகும் தெரியுமா? எங்கள் அண்ணன் உனக்கு சொலையா 10 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு. அப்போ ஒன்று அவர் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும். பண்ணும் பொழுது வந்து எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கேட்டால் நீயா ஒரு நம்பரை சொல்லி ஒரு அமௌண்ட்டை ஆட்டையை போட்டு புது கார் வாங்கலான்னு பார்த்துருக்க. அதானே புது கார் ஒன்று புக் பண்ணியிருக்காமே அப்படின்னு அந்த பாருங்கள், இது அதுக்கு முன்னாடியே புக் பண்ணது, அது லோன் போட்டு புக் பண்ண போகிறது பேங்க்கில் வச்சு அப்படிங்கிறாரு கதிர். டேய் நடிக்காதரா, எங்கள் அண்ணன் இதுக்கு முன்னாடி 50,000 1 லட்சம் அப்படின்னு அப்போ அக்கௌண்ட் எடுத்திருக்காரு. நல்லா அப்படியே வந்து வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி, நகையை தூக்கிட்டு போய் அதில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி, இப்போ நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்கள் அப்பன் அந்த இருக்கான இந்த பரதேசி பாண்டியன் அவன் அனுப்பிவிட்டதே கொஞ்சம் கொஞ்சமாக செங்கலாக எடுத்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் உருவலாம் தானே பார்க்குறேன். அது இந்த சக்திவேல் இருக்க வரைக்கும் நடக்காதரா. எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஏமாலியாக இருக்கலாம், ஏன்னா அவருக்கு அவங்க புள்ள பாசம், பெத்த புள்ள பாசம் கண்ணை மறைக்குது. எனக்கு அப்படிலாம் மறைக்காது, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு கோபமாக அவர் சொல்லிட்டு கிளம்பினோடனே தலையில் அடிச்சுக்கிறாரு கதிர். என்னடா அது, என்ன இது தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா வந்து அப்புறம் நேராக கிளம்பி அவர் வீட்டுக்கு வந்து ரூம்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா தான் ராஜி உள்ளார வந்து அமைதியாக உட்காந்துருக்கும் பொழுது இவருக்கு ஒரு மாதிரி பயம் லைட்டாக வர ஆரம்பிக்குது. ஏன் அமைதியாக உட்காந்துருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கார். டக்குன்னு அவங்க வந்து இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி உண்மையிலே சொல்லு, எங்கள் அப்பா கூட தான் நீ வந்திருக்கனா, அதுக்கு ஏன் அவ்வளோ போய் சொல்லணும் அப்படின்னா, நீ எக்ஸாம் எழுத வந்திருக்க, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹெர்னியா ஆப்ரேஷன் தான், அது சின்ன மைனர் ஆப்ரேஷன், அதை போய் அவங்ககிட்ட சொன்னா நீ பயப்படுவ. இந்த பக்கம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே எல்லாம் வயசான அம்மா இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து உடம்பு முடியலங்கிறாங்க, அப்படி பிபி எல்லாம் இருக்கு உங்கள் சித்தப்பாவுக்கு, அதனால இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்ல. சரி, அப்போ அதுக்கு தான் வந்து ஒரு மைனர் ஆப்ரேஷனுக்காக தான் எங்கள் அப்பத்தாவை இங்கேருந்து அனுப்பிவிடுறதுக்காக பிளான் பண்ணியா அப்படின்னு ராஜி கேட்க, அதை நான் பெருசாக பிளான் பண்ணி பண்ணணும்னு இல்லை, ஆனால் உங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார் என்கிட்ட, அவருக்காக தான் சரி அனுப்பி வைக்கலாம்னு நினச்சேன். அவருக்கு சர்ஜரின்னு ஒரு பயம் வந்துருச்சு. சின்ன சர்ஜரியாக இருந்தாலும் பெரிய சர்ஜரியாக இருந்தாலும் சர்ஜரி தானே, அதுக்கு அந்த அனஸ்தீஷியாலாம் கொடுப்பாங்க, என்ன ஆகுமோ தெரியாது, நான் கண்ணு முடிப்பேனா இல்லையான்னு தெரில, எங்கள் அம்மா வேற எங்களுக்கு தனியாக இருக்காங்க, அப்படி இப்படிலாம் பேசினதுனால தான் நான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ராஜிக்கு இருந்தாலும் ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லை எனக்கு ஆனால் புரியல, நிறைய விஷயம் ஏதோ பொய்யா சொல்கிற மாதிரியும் இருக்குது, ஆனால் எங்கள் அப்பாவும் கூட தான் இருக்காரு, எங்கள் அப்பாவும் இருக்காரு, நீ இருக்கீங்கும் போது எனக்கு இருக்கிறது பிடிச்சது உங்கள் 2 பேரை தான், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறீங்க, என்கிட்ட மறைக்கிறீங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா, அந்த பாரு எல்லாம் நல்லதுக்கு தான், நீ அதை சொல்லி இந்த பரீட்சை எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதிருப்பியா, விடு, இதை பற்றி தேவையில்லாமல் பேசாத, யோசிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ வந்து கதிர் வந்து தூங்க வச்சு இப்போ வெளில வந்து நின்றுட்டு இருக்கும் போதே வந்து ஆப்போசிட்டில் முத்துவேல் வெளில வராரு. வெளில வந்து கதிரை பார்க்குறாரு, பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாரு. கதிரும் சிரிச்சதுக்கப்புறமா அவர் நேராக உள்ளார போயிடுறாரு. உள்ளார போன அடுத்த செகண்ட் பார்த்தா இவர் தோலில் ஒரு கை படுது, கதிரோட கையில் தோலில். கதிர் திரும்பி பார்த்தா பின்னாடி பாண்டியன் நின்றுட்டு இருக்கார். பாண்டியன் நின்றுட்டு டக்குன்னு பார்த்து, டேய் அந்த சுரேஷ் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்க, உடனே என்னப்பா, இல்லை இந்த மீனாவோட மாமா பையன் ஒரு விஷயம் சொன்னார், உண்மையா அப்படின்னா அமைதியாக இருக்காரு கதிர். முத்துவேலுக்கு கேன்சராடா அப்படின்னா, ஆமாப்பா, வயிற்றில் கேன்சரு, இன்டெஸ்டின் குடலில் கேன்சருன்னாங்க, அதனால தான் அவரை நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அவர் தனியாக வந்துட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னாரு, அதனால தான் நான் எல்லா விஷயத்தையும் கூட நின்னேன், அதனால தான் அவங்க அப்பத்தாவையும் நான் அம்மாச்சியும் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே வந்து டக்குன்னு ஒரு மாதிரி கண் கலங்கி வந்து, நிஜமாவே வந்து நான் உன்னை எவ்வளோ தூரம் திட்டிருக்கேன், எல்லாத்தையும் இருக்கிறதே என் பிள்ளைங்க 5 பிள்ளைங்களே அதிகமாக திட்டினது ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தரையும் உன்னை திட்டும் போதெல்லாம் ஒரே ஒரு காரணம் எனக்கு இருக்கும்டா, என்ன அப்படின்னா நீ என்ன மாதிரியே இருக்கங்கிறதா எனக்கு பிரச்சனையே, என்ன மாதிரி இருக்கிறது இந்த ஊருக்கு ஒத்து வராது, என்ன மாதிரி நீ இருக்கிறத விட வந்து நீ வந்து கொஞ்சமாச்சு நான் சொல்கிறபடி நடந்துக்கலாம், உன் அண்ணன் நடந்துக்கலாம், அந்த மாதிரி நடந்தால் அவன் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினச்சேன் நான், ஆனால் நீ என்னையே மிஞ்சிருவ போல, அந்த தகப்பன் சாமின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி எமோஷனலாக டக்குன்னு வந்து கதிர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா, பரவாயில்ல, எல்லாரும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான், உங்கள் அம்மா சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன், நகைன்னு எல்லா விஷயத்துலையும் வந்து உன் மேலே பழிய தூக்கி போட்டு உன்னை வந்து அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடலாம் பார்த்தாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராஜியை நீ தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு தான் கொண்டு போனியே தவிர, நீயா ஒரு தடவை கூட என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லவே இல்லை. அதே மாதிரி இப்பயும் ரோட்டில் வச்சு சட்டக்காலர்லாம் பிடிச்சி அவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கேன், நானும் கோபமாக கேட்டுட்டு இருக்கேன், ஆனால் அவங்கள்ட்ட கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னு இருக்க பார்த்தியா, இதாண்டா அவனை எங்கேயோ கொண்டு போகுது, சரி விடு பார்த்துக்கலாம், ஆனால் இருக்கு இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னா, இல்லைப்பா
ட்ரீட்மெண்ட் மட்டும் இனிமேல் எடுக்கணும், சர்ஜரி தான் முடிஞ்சிருக்கு, மொத்தமாக இந்த கேன்சர் திருப்பி வராமல் இருக்க அளவுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் நீ கூட போடா, ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமா தான் வந்து நாளைக்கு காலையிலேயே இருக்குப்பா ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, டேய் நான் ஒன்று கேட்கவா அப்படிங்கிறாரு பாண்டியன். பாண்டியன் ஒன்று கேட்கவாலாம் கேட்க மாட்டார், சொல்ல தான் செய்வாரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி கதிர் பார்க்க, இல்லை நாளைக்கு நான் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் பார்க்கவா, இங்கே வச்சுலாம் பேச முடியாது, எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க இப்போ தங்கச்சியை நான் கூப்பிட்டு ஓடி போனேன்னு ஒரு கோபமாக இருந்தாலும் முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கும் போது அவங்க அம்மாவும் சரி இவரும் சரி, சக்திவேல் கூட ஒரு மாதிரி நடந்துப்பார், ஆனால் இவரெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டவர், ரொம்ப நல்லா மனுஷன் தான்டா, அதனால நான் கொஞ்சம் நான் அவரை பார்த்து அவருக்கு உடம்புக்கு எப்படி இருக்குங்கிறத கேட்டுக்கிறேன் அப்படின்னா, சரிப்பா அப்படின்றாரு இவரும். சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் காலைல திருப்பி வந்து இப்போ முத்துவேல் கிளம்பி இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், சும்மா செக்கப் தான் அப்படின்னு கிளம்பி போகிறேன், நானும் வரேன்னு எல்லாரும் வந்து குமார்லாம் சொன்னால் அதெல்லாம் வேணாண்டா நான் போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறேன். கிளம்பி போகும்பொழுதே வந்து பார்த்தா இப்போ சக்திவேல், ஆனால் இப்போ வீட்டில் இல்லை, சக்திவேல் வந்து அங்கே இதில் இருக்கார், இதில் மில்லில் இருக்கார், மில்லில் இருக்க சக்திவேல் குமரவேல் கால் பண்ணுறாரு, அப்பா பெரியப்பா இப்போ ஏதோ ஹாஸ்பிட்டல் போகிறேன் செக்கப் போகிறேங்கிறாரு, நானும் வரேன்னா வேணான்ட்டு போகிறாருப்பா, திருப்பி அந்த கதிர் கூட தான் போகிறாரோ, ஏதோ திருட்டுத்தனம் இருக்க மாதிரியே தோடுதுப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் விசாரிச்சு பார்த்தேன்ப்பா, அந்த ஹெர்னியா ஆப்ரேஷனுக்கு 10 லட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே லைட்டாக உடனே இவரும் கோவமாய் இவர் நேராக கிளம்பி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறார். அதே சமயத்தில் இப்போ கரெக்டாக வந்து இப்போ பாண்டியன் கதிர் 2 பேருமே வந்து இப்போ இவரோட முத்துவேல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே நேராக அங்கே கதிர் சொன்னார், பாண்டியன் வந்து எப்படி இருக்கீங்க, பரவாயில்லையா, இப்போ தான் கேள்விப்பட்டேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எவ்வளோ மாறிடுச்சு, முன்னாடி இருந்த நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, இந்த நோய்க்குமே அடுத்தடுத்த மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாம் சரியாயிடும், நீங்கள் இதை பற்றி நினச்சி யோசிக்காதீங்க, எந்த உதவினாலும் கதிர் இருக்கான், அவன் வந்து உங்கள் புள்ள மாதிரி, உங்கள் பிள்ளையா இல்லாட்டி உங்கள் புள்ள தான், அவன் மருமகனாலும் மகன் மாதிரி தான், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து நானும் கேன்சர்னோடனே திடீர்னு பயந்துட்டேன், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி குழஞ்சு போய் தான் இருந்தேன், இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் இவன் எல்லாம் செஞ்சிருப்பானே தெரில, ஒன்று தான் அவங்ககிட்ட சொன்னால் தான் நான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன் பாண்டியா, நமக்குள்ளே 1000 பகை இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் உன் பிள்ளைய நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்க அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு இவருக்கே கண்ணு கலங்கிடுது பாண்டியனுக்கு. கேன்சர்னு தெரிஞ்சவொடனே அவன் இப்போ என்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்துக்கிறது வந்து எல்லாத்தையும் அவ்வளோ பார்த்துக்கிட்டான் அப்படிங்கும் போதே வந்து கேன்சரா அப்படின்னு குரல் கேட்டு இப்படி திரும்பி பார்த்தா வந்து பின்னாடி சக்திவேல் நின்றுருக்காரு. அவர் கோபமாக கேட்கலான்னு வந்தவர் இவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சு அவருக்கு கேன்சர் இருக்குது, கேன்சருக்காக தான் எல்லாத்தையும் வந்து இவர் பண்ணாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா என்னென்ன சொல்கிறீங்க கேன்சரா அப்படின்னு ஷாக் ஆகி இந்த பக்கம் கதிரை பார்க்க கதிர் வந்து வேறு தலை குடிஞ்சிருக்கும் போதே இவர் ஆமாம் அதனால தான்டா வந்தேன், நீ சொன்னால் பயந்துருவாங்க போதே ஒரு தேம்பி ஆரம்பிக்கிறார், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றா என்னால் தாங்கிக்கவே முடியாது, இவ்வளோ பெரிய விஷயம், ஐயோ அப்படின்னு வந்து ஒரு வந்து நான் இது தெரியாமல் கோவப்பட்டனே அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், விடுறா பரவாயில்ல அப்படின்னு அவங்கெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கதிர் மேலே நல்ல ஒரு மதிப்பீடு வர மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து நடக்க போதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசையும் அதிரடியான பல திருப்பங்கள் அப்படிங்கிற ட்விஸ்டெல்லாம் வரப்போகுது, அந்த ட்விஸ்டெல்லாம் பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷனையும் பார்த்துட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.